ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெஃப்ட் ஓவர் ரெசிபி சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். சோ இந்த லெஃப்ட் ஓவர் சேலஞ்ச் ரெசிபி வந்து ஷென்பாவின் வீடு கவிதாக்கா வந்து எனக்கு பாஸ் பண்ணிருக்காங்க. நான் யாருக்கெல்லாம் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா ரெசிஸ்ட் சமையல் அப்சரா அக்கா அவங்களுக்கு, அண்ட் தென் கன்னியாகுமரி ஸ்பெஷல் ராணி சிஸ்டருக்கு, அண்ட் தென் வந்து ஜஸ்ட் பெரியும் பவித்ரா சிஸ்டருக்கு. இவங்க 3 பேருமே என்னுடைய சேலஞ்ச் வந்து நான் பாஸ் பண்றேன். ஸோ அவங்க எல்லாம் அவங்களுடைய சேனல்ல வந்து லெஃப்ட் ஓவர் ரெசிபி சேலஞ்ச் வீடியோ போடுவாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஒவ்வொரு சேனலும் அவ்வளவு யூனிக்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி வந்து ஜஸ்ட் பெரியும் பவித்ரா சிஸ்டர் வந்து ஒரு வீல் சேர் விமன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா சேனலுக்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பா வேணும். தென் வந்து இப்போ நம்ம லெஃப்ட் ஓவர் ரெசிபி சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இட்லி வந்து நைட் இட்லி செஞ்சிருந்தேன். ஸோ அந்த இட்லி வச்சுதான் இன்னைக்கு லெஃப்ட் ஓவர் சேலஞ்ச் வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல் பண்ண போறோம். அந்த இட்லியில வந்து எப்படி வந்து ஒரு சில்லி இட்லியா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ரெஸ்டாரண்ட் சமையல ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எப்போ வீடியோஸ் பண்ணலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி இட்லிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாச்சு, செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ ஒரு 4 இட்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஷேப்பில் கட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா கத்தியில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஷேப் ரொம்ப அழகாக வரும். இல்லைனா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாது வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இட்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றி நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், எல்லா இட்லியுமே. எல்லா இட்லியுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. ஆல்ரெடி பொரிச்சு எடுத்திருந்தோம்ல இட்லி, அதே ஆயில் வந்து இதில் விட்டுக்கலாம். வேறு ஒரு பேனில் விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக வந்து ஜீரகம், ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை வந்து துருவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டை வந்துட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயத்தை க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட்டை இது மாதிரி நீள நீளமாக துருவி எடுத்திருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாதுங்க, கொஞ்சமாக வதங்குச்சு அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்காது. ஜஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்றனால நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சப்போஸ் ரெட் சில்லி சாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். நான் வந்து க்ரீன் சில்லி சாஸ் இருக்குது, ஸோ அதனால் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு க்ரீன் சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ கெச்சப் வந்து கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். ஸோ டொமேட்டோ கெச்சப் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நமக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல இட்லி, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே சேர்த்துருக்கணும். ஆக்சுவலி நான் மறந்துட்டேன், ஸோ அதனால தான் இப்போ சேர்க்குறேன். ஸோ நீங்கள் தக்காளி சாஸ் கெச்சப் சேர்த்தோம் இல்லையா, அப்போவே வந்து கொஞ்சம் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் அதிகமாக சேர்த்துற வேணாம், ரொம்ப துவர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மல்லித்தலை தூவி நம்ம பரிமாறிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. அம்மா, இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இதையே செஞ்சு தரீங்களா? ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பாய். அம்மாவுக்கு தேங்க்யூ, இதை பார்த்த உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மறுபடியும் சந்திக்கும் போது நன்றி வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ்